தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக தர்ம முனீஸ்வரன் தான் குற்றவாளி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. சற்று நேரத்தில் தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். அது தொடர்பாக 72 சாட்சிகளிடம் விசாரணையும் முன்னதாக நடத்தப்பட்டிருந்தது. இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தர்ம முனீஸ்வரன் தான் குற்றவாளி என்பதை நீதிமன்றம் சற்று நேரத்திற்கு முன்னதாக உறுதி செய்திருந்தது. தற்போது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு 2 பிரிவுகளிலும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மருது, எதன் அடிப்படையில் தற்போது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது நீதிமன்றம்? தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி இயற்கை உபாதை கழிப்பதற்காக கழிவறைக்கு வீட்டில் அருகே இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்றார்கள். அங்கு வந்த மர்ம நபர் இவரை கொடூரமான முறையில் கொலை செய்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை கிட்டத்தட்ட 77 நாட்களில் விசாரணை என்பது முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 73 சாட்சிகள் என்பது முழுமையாக விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என குடும்பத்தினரும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை என்பது வைத்து வந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது 74 நாட்களில் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 21ஆம் தேதி 25ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இந்த பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தர்ம முனீஸ்வரன் இன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மகிழா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி குற்றவாளி என உறுதி செய்ததை தொடர்ந்து தற்போது தண்டனை விவரங்களை அறிவித்திருக்கிறார். அவர் குற்றம் சாட்டப்பட்ட அவர் மீது அனைத்து வகையான சாட்சியங்களும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவருக்கு தூக்கு தண்டனை விதிப்பதாக நீதிபதி தற்போது பீட்டிகா உத்தரவிட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து தொடர்ந்து தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகத்தை பல்வேறு அதிர்ச்சிகளை உருவாக்கியிருந்தது. ஏனென்றால் கல்லூரிக்கு சென்ற ஒரு மாணவி கொடூரமான முறையில் கழுத்து நெரிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த ஊரே தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அதன் அடிப்படையாக கடந்த அடுத்த நாளே பேச்சுவார்த்தை நடத்தி அதனை தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு 10 நாட்களுக்கு பிறகு உடலானது வாங்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து பல்வேறு குற்ற வழக்குகள் அவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்தது. அவர் குற்ற வழக்குகள் கையெழுத்து போட வந்த பொழுதுதான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்ததும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு தற்போது இந்த வழக்கில் இவருக்கு தூக்கு தண்டனை என்பது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்ச் 10ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்தது. அதனை தொடர்ந்து இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை நினைவு கூற முடியுமா? நிச்சயமாக. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் அந்த மார்ச் 10ஆம் தேதி இயற்கை உபாதை கழிப்பதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி வீட்டின் அருகே இருக்கக்கூடிய அந்த புதர் பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று அவர் இந்த இரவு வரை வீட்டிற்கு வரவில்லை. பல இடங்களில் தேடி பார்த்திருக்கிறார்கள். கிடைக்காத காரணத்தால் 11ஆம் தேதி காலை முற்பதர் பகுதியில் இறந்த நிலையில் சடலமாக கிடப்பதாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தகவலான தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் உடலானது மீட்கப்பட்டு உடல் கூறாய்வுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து குளத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. ஏனென்றால் அந்த பகுதியில் காற்றாலை எதையும் இருக்கிறது. அந்த காற்றாலைகளில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் கைப்பற்றப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தொடர்ந்து விசாரணையில் 10 நாட்களில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. அது தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி தான் குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவர் குற்றம் நடந்த அந்த இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தொடர்ந்து குற்றம் எவ்வாறு அரங்கேறியது என்பதை காவல்துறையினர் வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த கிராமம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. தொடர்ந்து காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 10 நாட்களுக்கு பிறகு அந்த
உடனானது நல்லடக்கம் செய்யப்பட்டது. 10 நாட்கள் குற்றவாளியும் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையை அடைத்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த தொடர்பான வழக்கானது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினர் 20 தினங்களிலே கடந்த மார்ச் 31ஆம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார்கள். தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணையும் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வந்தது. தினமும் விசாரணைக்காக தர்மமுனீஸ்வரன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். சுமார் 73 சாட்சிகளிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. 2 சாட்சிகள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் நடத்தப்பட்டிருந்தது. 73 சாட்சிகளும் விசாரணை நடைபெற்ற நிலையில் கடந்த 21ஆம் தேதி அனைத்து விசாரணைகளும் முழுமையாக முடிக்கப்பட்டு தீர்ப்பு வருகின்ற 25ஆம் தேதி அன்றாவது இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் சரியாக 12 மணிக்கு முன்பதாக வழக்கு விசாரணை என்பது குற்றவாளி என உறுதி செய்து தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். வாசிக்க தொடங்கிய நிலையில் தற்போது அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிப்பதாக தற்போது நீதிபதி பிரித்திகா அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். இரு பிரிவுகளிலும் தூக்கு தண்டனை என்று அறிவித்திருக்கிறார்களே, எதில் அதனை எவ்வாறு புரிந்து கொள்வது? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கழுத்தை நெருக்கி கொலை செய்ததாக தான் முதற்கட்டமாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கும் அந்த கொலை செய்யப்பட்டதற்கும் என தனித்தனியாக 2 தூக்குகள் வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பது. முழுமையான தீர்ப்பு விவரம் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியான பிறகு இதைவிடும் தற்போது தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். முழு தீர்ப்பை முழுமையாக வாசித்து முடித்த பிறகு அவருக்கு எந்தெந்த பிரிவுகளில் எவ்வளவு தண்டனை வழங்கப்படும் என்ற முழுமையான விவரம். இணைப்பில் இருங்க மருதுபாண்டி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த தீர்ப்பு குறித்து வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். முழுமையா போராடினாங்க. அது போக எல்லா மக்களும் அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அந்த பொண்ணை வந்து மாணவியை வந்து தன்னோட சகோதரியாகவும் தன்னோட குழந்தையாகவும் தன்னோட ஒரு மாணவியாகவும் தான் பார்த்து எல்லா தரப்புல இருந்தும் அந்த மாணவிக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அத்தனை பேரோட இதுக்கும் கிடைத்த வெற்றி இந்த விஷயம். எஸ்பி சார் மதன் சார் அவர் இல்லைன்னா இந்த வழக்கு வந்து இவ்வளோ வேகமாக நடந்திருக்காரு. ரெட்டை தூக்கு ப்ளஸ் ஒரு வருட கடுங்காவல் தண்டனை. ஆமாம், இந்த தீர்ப்பு வந்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அத்தனை தகப்பன்களுக்கும் பெண் குழந்தைகளுடன் பிறந்த அத்தனை சகோதரர்களுக்கும் கிடைத்த ஒரு வெற்றி. ஆமாம் சார், உங்கள் பேர்? LT தாஸ். வழக்கறிஞரின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். இரு பிரிவுகளிலும் தூக்கு தண்டனையும் 1 வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு 2 பிரிவுகளில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் மருதுபாண்டி இணைப்பில் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து சொல்லலாம். நிச்சயமாக தொடர்ந்து இவருக்கு முழுமையான விவரங்கள் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட நகல் வந்த பிறகு குடும்பத்திற்கு எவ்வளவு நிதி உதவி வழங்கப்படும் என்ற முழுமையான விவரங்கள் என்பது தெரியவிடும். தற்போது வரை அந்த குடும்பத்தினர் தற்போது சொந்த ஊரிலிருந்து புறப்பட்டு அவர்களுடைய தாய் ஊராக இருக்கக்கூடிய அந்த சிவகாசிக்கு சென்றிருக்கிறார். ஆகையால் வீட்டில் உறவினர்கள் யாரும் இல்லை. இருப்பினும் இந்த வேடநத்த கிராமமே ஒரு அமைதி சூழலில் நிகழ்கிறது. இந்த ஊரில் யாருமே ஏன்னா கடந்த அந்த நிகழ்வு நடந்த அந்த காலகட்டத்தில் கடுமையான போராட்டங்கள் என்பது நடைபெற்றது. குற்றவாளியை கைது செய்யும் வரை இந்த உடலை வாங்க மாட்டோம் என கிராம மக்களே ஒன்றிணைந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கு. இந்த நிலையில் இந்த கிராம மக்களே ஒரு அமைதியாக சூழலில் இருக்கிறார்கள். மேலும் இந்த கிராம மக்கள் சார்பாக அவருடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்த இருப்பதாக தகவலாக வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் அவருடைய குடும்பத்தினர் யாரும் தற்போது இந்த ஊரில் இல்லாத காரணத்தால் அவர் குடும்ப உறவினர்களை தொடர்பு கொண்டு அவர் தொடர்பான அந்த தீர்ப்பு தொடர்பான தகவல்களை தற்போதுதான் தெரிவித்து வருகிறார்கள். முன்னதாக தர்ம முனீஸ்வரன் தான் குற்றவாளி என்று சற்று நேரத்திற்கு முன்னதாக நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார். யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெற்றது, எத்தனை பேர் சாட்சிகளாக நேரில் வந்து கொடுத்திருந்தார்கள் வாக்குமூலத்தை? நிச்சயமாக இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வளர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. அப்போது 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்வதற்காக தொடர்ந்து காவல்துறையிலும் தீவிரமாக முயற்சி மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் தர்ம முனீஸ்வரனை கைது செய்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் CCTV காட்சிகள் மற்றும் தொலைபேசி டவர், செல்போன் டவர் மூலமாகவும் இந்த குற்றவாளியை கண்டறிவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுமார் 71 சாட்சிகள் நேரடியாகவும் 2 சாட்சிகள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் நேரடியாக வந்துதான் இந்த விசாரணை என்பது நடைபெற்றதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக கடந்த 20 அதாவது சராசரியாக 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் 20 நாட்களிலேயே விரைந்து
தொடர்பான வழக்கு குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட தொடர்ந்து விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்தில் தான் தினமும் இது தொடர்பான வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றது. இதற்காகத்தான் அங்கு சிறப்பாக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் இது தமிழகத்தை உலக்கிய வழக்கு. இது தொடர்பாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆகிய உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிவுறுத்தி வாங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. அடிப்படையில் தான் சுமார் 77 நாட்களில் இது தொடர்பான தீர்ப்பு என்பது இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இரட்டை தூக்கு என்பது தமிழக அளவில் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு பாடமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது தமிழக அளவில் பெரும் அதிர்ச்சியும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த தூக்கு தண்டனை என்பது அனைத்து தரப்பு மக்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரு பிரிவுகளிலும், அதாவது இரட்டை தூக்காக நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த இரு பிரிவுகள் என்னென்ன மருதுபாண்டி? நிச்சயமாக இது தொடர்பாக இந்த தர்ம முனீஸ்வரன் இந்த பெண் கழிப்பறைக்கு சென்றிருந்த அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்காக ஒரு தூக்கு தண்டனையும், கழுத்தை நெரித்து கொலை செய்ததற்காக 302 எனக்கூடிய அந்த குற்றத்திற்கு ஒரு தூக்கு தண்டனை என 2 தூக்கு தண்டனைகளும், இது மட்டுமல்லாமல் ஒரு ஆண்டுகள் சிறையும், மொத்தமாக 3 தண்டனைகளுக்கு முழுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இழப்பீடு தொகையாகவும் இழப்பீடு தொகை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு தொகை என்பது முழுமையாக தீர்ப்பின் உத்தரவு நகல் வந்த பிறகு எவ்வளவு தொகை என்பது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரியவரும். தற்போது வரை 2 தூக்கு மற்றும் ஒரு ஆண்டு சிறை என்பது மட்டுமே தற்போது வரை தெரிய வந்திருக்கிறது. இணைப்பில் இருங்க மருதுபாண்டி, தொடர்ந்து பேசலாம். வழக்கறிஞர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்ப்போம். புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். வரலாறுகள் இவர் முழுக்க தொடர்ச்சியான இதே போன்ற குற்றச்சாட்டுகள் குற்ற செயலில் ஈடுபட்டதுதான் இவரோட ஆயுள் தண்டனை கொடுக்காம இவருக்கு ஆல்ரெடி இவர் லைஃப் கன்விக்ட். ஆயுள் தண்டனை கைது. LT தாஸ்.